ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆன்லைனில் நான் இந்த பேர்ல் ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லையா, அது வாங்கியிருக்கேன். ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று அந்த மாதிரி டிசைனில் வந்தது. சரி, ஓகே, இதே மாதிரி நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. 559 இருக்குது. ஆனால் பாக்ஸ் நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு. நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணதையும் அதை எப்படி பண்ணுறதுன்றதை நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். இதில் ஏதாவது நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் ஒரு பீட்ஸு, அப்புறம் அந்த பின்னு கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன ஃப்ளவர் ஒட்டுற மாதிரி கிஃப்டட்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ராவாக. அதாவது மிஷின் மட்டும்தான் நமக்கு வரும். மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பீஸ், அந்த 2 பீஸும் கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த பின் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பீட்ஸு செட்டப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இது பெருசுன்னா அதுக்கு தகுந்த அந்த ரவுண்டு அதே மாதிரி இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம வீட்டில் வச்சுருக்கிறத பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, சரி ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கத வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பிளாக் கலரில் அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஹோல்ஸ் கிடையாது. நம்ம நார்மலாக வாங்குகிற இந்த கடையில் வாங்குறதெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது. இதில் ஹோல்ஸ் இல்லை. அதில் மேலே ரப்பர் மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதில் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எல்லா சைஸுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. ஸ்மால் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும். கீழே ஒரு கம்பி மாதிரி இருக்குது. அது மேலே வர்ற மாதிரி அந்த பக்கத்துக்கு வச்சு பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், அப்படி வருமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அழகாக வந்துச்சு. அந்த அடியில் அந்த பின்னோட அந்த இதுவே தெரில, ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு பீடு போட்டு அதே மாதிரி அந்த பின்னு அது கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. நமக்கு இன்கேஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் போல இருக்குது. அதை அந்த ஊசி மாதிரி இருக்கிறது மேல் பக்கமாக வரணும். வச்சுட்டு அந்த சைடில் ரெட் கலரில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் அழகாக உள்ளே போய் நின்றுட்டுது. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பீடு வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வீட்டில் இருந்த பீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதில் ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் பழைய பீடு போல் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது உடஞ்சி போச்சு. அப்புறம் கொஞ்சம் அழுத்தமாக ஒரு பீடு இருந்துச்சு, அதை வச்சு பண்ணி பார்த்தேன். அது உடையலை. ஓகே, இது நார்மல் தான். ஆனால் இதில் ஹோல்ஸ் இருந்துச்சு. அதனால் இதுக்குன்னு தனியாக பீட்ஸ் வாங்கணுமா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்து செய்யணும். நார்மல் பீடு யூஸ் பண்ண முடியாத போல் இருக்குது. இந்த அதாவது நூலில் கோக்குற மாதிரி இருக்க பீடு யூஸ் பண்ண முடியல. மேலே நல்லா ப்ரெஸ் ஆகுது. சைடில் 2 ஹோல்ஸ் இருந்துச்சு. அது இன்கேஸ் நமக்கு ஒரு இடத்துட்ட ஃபிட் பண்ணணும் அப்படின்றப்போ ஹோல்ஸ் போட்டு நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே எனக்கு நல்லா வந்துச்சு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நான் அந்த பீட்ஸ், ஒயிட் பீட்ஸ் வச்சு நான் போட்டுட்டேன். அங்கங்கே பாயிண்ட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன், எந்த இடத்துட்ட பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபினிஷிங் லுக் இதுதான். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பீட்ஸ் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை நான் இதில் ஏதாவது விட்டுருந்தேன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிசைன் எப்படி இருக்குன்றத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.